குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் செட்டுக்குள்ள டோபாலஜிகளில் உள்ள ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ கண்டினியூட்டி, ஓப்பன் மேப், க்ளோஸ்டு மேப், ஹோமியோமார்பிசம். சரிங்களா? ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. சரிங்களா? அப்போது ஒரு நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட்டு. சரிங்களா? அந்த டோபாலஜி ஸ்பேஸில் உள்ள ஒரு பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அது என்னவா இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அங்கே என்ன பார்த்தோம்னா அது ஒரு ஓப்பன் செட்டாக இருக்குன்னு பார்த்தோம். இங்கே அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ் தான். சரிங்களா? அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் பேசக்கூடிய நெய்பர்ஹுட் வேறு, ரியல் அனாலிசிஸில் பேசக்கூடிய டோபாலஜிக்கல் நெய்பர்ஹுட் வேறு. சரிங்களா? ஆக்சுவலாக ரியல் அனாலிசிஸ் அண்ட் டோபாலஜி ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸோ ரியல் அனாலிசிஸ் இஸ் எ பர்டிகுலர் கேஸ் ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். டோபாலஜியோட பர்டிகுலர் கான்செப்ட் தான் ரியல் அனாலிசிஸ். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். டோபாலஜிங்கிற ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போது நம்ம டாபிக்குள்ளே போவோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எக்ஸ்கமா டவுங்கிற டோபாலஜி ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. இப்போ அதில் உள்ள ஏதோ ஒரு பாயிண்ட்டு, சரிங்களா, ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் என்ன அப்படின்னு அது நெய்பர்ஹுட் என்னவா இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கும். சரிங்களா? அது ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அந்த சப்செட் வந்து என்ன இருக்கும், சூப்பர் செட் ஆஃப் சம் ஓப்பன் செட் இன் எக்ஸ் கண்டெய்னிங் ஏ. சரிங்களா? ஸோ இதை பாருங்கள், இது தெளிவாக புரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி ஒன்று வச்சுக்கலாம், ஒன்று இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னொன்று இந்த மாதிரி வச்சுக்கலாம். சப்செட். ஓகேங்களா? சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ, நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ் இஃப் there is an open set O in X such that A belongs to that open set, the open set contain in A. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பாயிண்ட்டு கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இதை கண்டெயின் பண்ணி இருக்க மாதிரி ஏதோ ஒரு ஓப்பன் செட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஜிங்கிற ஓப்பன் செட் கண்டுபிடிக்கணும். அந்த ஓப்பன் செட் எதுக்குள்ளே இருக்கணும், நம்ம ஏக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அதுவும் சேம் தான். சரிங்களா? சேம் கான்செப்ட். அங்கே என்ன பார்த்தோம்னா, நெய்பர்ஹுட் வந்து ஒரு ஓப்பன் செட்டாக இருக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஒரு சப்செட்டாக தான் இருக்கும், சப்செட் ஆஃப் எக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம மங்கஸ் சார் புக்கில் இதை டெனோட் பண்ணியிருப்பாங்க. சம் டெக்ஸ்ட் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓப்பன் செட்டு. சரிங்களா? ஆக்சுவலாக நெய்பர்ஹுட் ஆஃப் ஏங்கிறது இஸ் ஜஸ்ட் ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஏ. ஓகேவா? ஸோ இதில் இது ஆக்சுவலாக இது என்னென்னா வெரி ட்ரிவியல் கேஸ். சரிங்களா? ஒரு ஓப்பன் செட்டில் கண்டெய்னிங் ஏஆர் இருந்தால் அது வந்து கண்டிப்பாக என்னது நெய்பர்ஹுட் ஆஃப் ஏன்னு சொல்கிறது ட்ரிவியல் கேஸ். அதனால் மேக்ஸிமம் இதை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, இது வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? திஸ் இஸ் த கரெக்ட் டெஃபினிஷன். ஓகே. ஸோ இப்போது டெஃபினிஷன்ஸ் பாருங்களேன். தெரியுதுங்களா? தெரியலையா? ஆக்சுவலாக பாருங்கள் என்னென்னா, இப்போ என்ன பார்க்க போகிறோம், கண்டினியூட்டி அட் எ பாயிண்ட். சரிங்களா? கண்டினியூட்டி அட் எ பாயிண்ட் இன் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துருவோமா? ஓகே. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் நம்ம ஏற்கனவே பேசுவோமா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரம் ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்லேருந்து ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் கூடிய போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக வந்து என்ன சொல்ல போகிறோம், கண்டினியூஸ் அட் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப், அங்கே ஏற்கனவே எழுதுறதான், ஃபார் எவ்ரி tau to open set G2 containing f of A. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஓப்பன் செட்டு G2, சரிங்களா, எங்கே எடுக்கணும், இந்த ஓப்பன் செட் எங்கே இருக்கும்னா இந்த இதில் இருக்கும். ஸோ ஒயில் இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டெய்னிங் f of A, எந்த ஒரு ஓப்பன் செட் கண்டெய்னிங் f of A எடுத்தாலும் ஒயில் என்ன பண்ண முடியும், இங்கே ஒரு ஓப்பன் செட் கண்டுபிடிக்க முடியணும். அந்த ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஏவாக இருக்கணும். சரிங்களா? சச் தட் இதோட இமேஜ் வந்து அதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? ஸோ ஓகே, இது ஒரு ஆக்சுவலாக அது கண்டினியூட்டி அட் எ பாயிண்ட்டுக்கு ஒரு கரெக்டான டெஃபினேஷன். இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் வந்து இஸ் கண்டினியூஸ் ஆன் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கண்டினியூஸாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லுவோம், கண்டினியூஸ் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆன் எக்ஸ்னால் அந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஜென்ரலாக இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூஸ் ஆன் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் டேரெக்டாகவே பார்க்க போகிறோம். அங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு பார்த்தோம், அங்கே ஜென்ரலாக பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னா ஒரு டெஃபினிஷன், ஒரு முக்கியமான டெஃபினிஷன் என்னென்னா, இது நம்ம ஏற்கனவே யூஜியில் தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். சரிங்களா? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டோபாலஜி இருக்கலாம், சேமாக கூட இருக்கலாம். சரிங்களா? இஸ் செட் டு பி கண்டினியூஸ் ஆன் எக்ஸ். சரிங்களா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார் ஈச் ஓப்பன் செட்டு G in Y
ஓகேவா? ஸோ இங்கே எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அதோட இன்வெர்ஸ் இமேஜ் எங்கே இருக்கும்னா அது ஒரு ஓப்பன் செட்டாக இருக்கும், அது இதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? தெர் இஸ் ஓப்பன் செட் வந்து அதோட இன்வெர்ஸ் இமேஜ் வந்து ஒரு ஓப்பன் செட் இன் எக்ஸாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வேண்டாம், இது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இது மெட்ரிக் ஸ்பேஸ், இது வேண்டாம், இது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, இதை மட்டும் பார்த்துக்குவோம். இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதைத்தான் நம்ம டேரெக்டாக படிச்சிருப்போம். அந்த பாருங்கள். ஸோ இன்வெர்ஸ் இமேஜ் அண்டர் எஃப் ஆஃப் எவ்ரி ஓப்பன் செட் இன் ஒய் இஸ் அன் ஓப்பன் செட் இன் எக்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு பொயட்டிக்காக சொல்கிறது விஷயம், ரைட்டுங்களா? ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம், ரைட்டுங்களா? ரைட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் செட்டுக்கு பதில் க்ளோஸ் செட் போட்டாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இன்வெர்ஸ் இந்த இடத்துல இந்த ஓப்பன் செட்டுக்கு பதில் நம்ம க்ளோஸ் செட்டை கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் போடுவோம், சம் தியரம்ஸ் பார்த்துட்டு வருவோமா? ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் ப்ராப்ளம் போனால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓப்பன் மேப் இன் டோபாலஜி ஸ்பேஸ். ஓப்பன் மேப்புங்கிறது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்னு ஒரு முக்கியமான டாபிக். ஓப்பன் மேப்பிங் தியரம், க்ளோஸ்ட் மேப்பிங் தியரம்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? இங்கே ஒரு ஓப்பன் மேப். சரிங்களா? ஓப்பன் மேப்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? ரெண்டு டோபாலஜி ஸ்பேஸ்க்கு இடையில் உள்ள ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் மேப்பிங் சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனை தான் நான் சொல்ல போகிறோம், ஓப்பன் மேப்பிங் சொல்ல போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபார் ஈச் ஓப்பன் செட் ஏ இன் எக்ஸ், சரிங்களா, டொமைனில் எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அதுக்கு டைரக்ட் இமேஜ், இது எஃப் ஆஃப் ஏன்னா டைரக்ட் இமேஜ் வந்து அது என்ன இருக்கும், ஓப்பன் செட் இன் ஒய்யாக இருக்கணும். ஸோ இங்கே எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அதோட இமேஜ் எங்கேவா இருக்கும், இமேஜ் வந்து இங்கே ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவாங்க, ஓப்பன் மேப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் நம்ம டேரெக்டாக எழுதியிருக்கோம். டைரக்ட் இமேஜ் ஆஃப் ஈச் ஓப்பன் செட் இன் எக்ஸ் இஸ் அன் ஓப்பன் செட் இன் ஒய். அப்படி இருந்துச்சுன்னா ஓகேவா? இது வந்து நம்ம பொயட்டிக்காக சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து இப்போ ஓப்பன் மேப், நெக்ஸ்ட் க்ளோஸ்ட் மேப்னா நீங்கள் கெஸ் பண்ணிடுறீங்க. இங்கே ஓப்பன் செட், இங்கே க்ளோஸ்டு செட், அவ்வளோதான். இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டு டோபாலஜி ஸ்பேஸுக்கு இடையில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. அதை வந்து என்ன சொல்ல போகிறோம், க்ளோஸ்ட் மேப்புன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணோம், ஃபார் ஈச் க்ளோஸ்டு செட்டு. ஸோ இங்கே எந்த ஒரு க்ளோஸ்டு செட் இங்கே டொமைன் ஸ்பேஸில் எடுத்தாலும் அதோட டைரக்ட் இமேஜ் வந்து இங்கே என்னது, க்ளோஸ்டு செட்டாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த இதை என்ன சொல்லுவோம்னா, அந்த மேப்பை வந்து க்ளோஸ்டு மேப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. அப்போ ஓப்பன் மேப் கிளியராக புரிஞ்சிருச்சு, க்ளோஸ்டு மேப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பை கண்டினியூஸ் மேப். பை கண்டினியூஸ்னு அதிலே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பை கண்டினியூஸ்னு அர்த்தம், ஸோ ரெண்டு இது கண்டினியூஸ்னு சொல்ல போகிறோம். எதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா, ரெண்டு டோபாலஜி ஸ்பேஸ் இடையில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து என்ன சொல்ல போகிறோம், பை கண்டினியூஸ் மேப்னு சொல்ல போகிறோம். எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அதான் பை கண்டினியூஸாக எஃப்பும் கண்டினியூஸாக இருக்கணும். அதோட இன்வெர்ஸ், ஓகேங்க, அது வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதோட எஃப் இன்வெர்ஸ் என்னது, கண்டினியூஸ் ஆன் ஒய்யாக இருக்கணும். சரிங்க? எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ், இது இந்த எஃப் இன்வெர்ஸ் என்னது, கண்டினியூஸ் ஆன் ஒய்யாக இருக்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக என்ன நிறைய பேர்த்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, எஃப் இன்வெர்ஸுங்கிறது பைஜெக்டிவ் மேப் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட்டு இன்வெர்ஸ் மேப். சரிங்களா? இன்வெர்ஸ் மேப் அது வந்து பைஜெக்டிவாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? எஃப் வந்து பைஜெக்டிவாக இருந்தால் எஃப் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டான அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? ஜஸ்ட்டு இன்வெர்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எஃப் இன்வெர்ஸுங்கிறது என்னது, எஃப் வந்து பைஜெக்டிவாக இருந்தால் தான் எஃப் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டான அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு செட்டுக்கு இன்வெர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறது. ரைட்டுங்களா? சரி, ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது, எஃப் வந்து கண்டினியூஸ் ஆன் எக்ஸாக இருக்குது, அதோட இன்வெர்ஸ் மேப் வந்து கண்டினியூஸ் ஆன் ஒய் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், எஃப்ஐ வந்து என்ன சொல்லிடலாம், பை கண்டினியூஸ் மேப்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் சொல்லலையோ, அதை சொல்லி எஃப் இஸ் ஆமாம் சொல்லிட்டு பை கண்டினியூஸ், எஃப்பும் கண்டினியூஸ், எஃப் இன்வெர்ஸ் என்னது கண்டினியூஸாக இருந்தால் எஃப் வந்து பை கண்டினியூஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்போ என்னென்னா பை கண்டினியூஸ் மேப்பு, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இப்படி சொல்லிக்கலாம், எஃப் இஸ் ஓப்பன் கண்டினியூஸ் மேப்பு. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன். ரைட்டுங்களா? ஸோ ரெண்டுமே சொன்னாலும் ஒன்று தான், எஃப் கண்டினியூஸ், எஃப் இன்வெர்ஸ் கண்டினியூஸ்னு சொன்னாலும் பை கண்டினியூஸ்னு சொல்லலாம். அல்லது நம்ம என்ன சொல்லலாம், டேரெக்டாக இந்த எஃப் இன்வெர்ஸ் பக்கம் போகாமல் எஃப் வந்து என்னது, ஓப்பன் கண்டினியூஸ் மேப்பு. ஸோ எஃப் வந்து ஓப்பன் மேப்பாக இருக்குது, கண்டினியூஸ் மேப்பாக இருந்தாலும் என்னது, அதை வந்து பை கண்டினியூஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி எஃப் வந்து என்னது, க்ளோஸ்டு மேப்பாகவும் இருக்குது, கண்டினியூஸாகவும் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடலாம், அதை வந்து பை கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், ஹோமியோமார்பிசம். ஹோமியோமார்பிசம்னா என்னென்னா, நம்ம குரூப் தியரியில் படிச்சிருப்போம், ரெண்டு அல்ஜிபிக் ஸ்ட்ரக்சர் எப்போ சேம்னு சொல்லுவோம். சரிங்களா?
ஸோ ஒரு ஐசோமார்பிசம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லக்கூடாது, எடுத்தோடனே டெஃபினிஷன்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா, ரெண்டுக்குமே சேம் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது அது வந்து ரெண்டு குரூப் வந்து ஐசோமார்பிசம். சரிங்களா, அதே தான் ரிங் தியரி, அதே தான் ஃபீல்டு தியரி, எல்லாமே அதே தான். ஸோ ரெண்டு குரூப்புக்கு இடையில் சேம் ஸ்ட்ரக்சர் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது வந்து குரூப் ஹோமோமார்பிசம். ரெண்டு ரிங்குக்கு இடையில் சேம் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அது என்ன சொல்லுவோம், அதை ரிங் ஐசோமார்பிசம்னு சொல்லுவோம். அதே தான் என்னது ஃபீல்டு தியரி, அதே தான் என்னது வெக்டார் ஸ்பேஸ், எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லுவோம்னா ஹோமியோமார்பிசம்னா சேம் லாஜிக், ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்க்கு இடையில் ஹோமியோமார்பிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஹோமியோமார்பிக்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ரெண்டுக்கு இடையில் கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி மாறலை. சரிங்களா, ரெண்டு சேம், அதாவது கண்டினியூஸ் இஸ் இன்வேரியன்ட் படிச்சிருப்போம். சரிங்களா, இங்கே உள்ள என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ, கண்டினியூட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கோ, அதே ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கும். சரிங்களா, அப்படி இருந்தால் ஹோமியோமார்பிசம். இதை நம்ம டீட்டெயிலாக நான் நடத்தும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஹோமியோமார்பிசம் சொல்ல போகிறோம். ஹோமோமார்பிசம் கிடையாது, ஹோமியோமார்பிசம். சரிங்களா, எஃப் வந்து பைஜெக்டிவ் மேப்பாக இருக்கணும், எஃப் வந்து என்னது கண்டினியூஸாக இருக்கணும், எஃப் இன்வர்ஸும் கண்டினியூஸாக இருக்கணும். அதாவது அதை சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, பைஜெக்டிவ் பை கண்டினியூஸ்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா, புரிஞ்சுக்கிறீங்க, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? பை கண்டினியூஸ்னால் என்ன செய்யணும், எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், அந்த எஃப் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன், இந்த எஃப் வந்து சப்போஸ் என்னது பைஜெக்டிவாக இருந்து எஃப் இன்வர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்தால் அது வந்து ஹோமியோமார்பிசம் வரைக்கும் போயிடும். ஓகேங்களா, ரைட். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான தியரம்ஸ். ஓகே, அதாவது எனக்கு ப்ராப்ளத்துக்கு தேவையான சம் தியரத்தை நான் வந்து கோட் பண்ணி காமிக்கிறேன், என்னென்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு டாபாலஜி ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, அதுக்கு இடையில் ஒரு ஃபங்க்ஷன் பைஜெக்டிவாக இருக்குது. பைஜெக்டிவாக இருந்தால் இந்த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட்டு. சரிங்களா, ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலண்ட். அப்போ என்ன அர்த்தம்னா எஃப் வந்து ஹோமியோமார்பிசமாக இருந்துச்சுன்னா, ஓகே, எஃப் வந்து ஹோமியோமார்பிசம் இருந்துச்சுன்னா அந்த மேப் என்னவாக இருந்தால் போதும், கண்டினியூஸ் ஓப்பன் மேப்பாக இருந்தால் போதும். சரிங்களா, அதான் வந்துருச்சுல, பைஜெக்டிவ் வந்துடுச்சு, ஓப்பன் மேப் வந்துடுச்சுல. அப்போது ஸோ கண்டினியூஸ் ஓப்பன் மேப்பாக இருந்தால் ஹோமியோமார்பிசம்னு சொல்லிடலாம். சரிங்களா, ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஓகேங்களா, பைஜெக்டிவ் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அல்லது என்ன பண்ணிக்கலாம், எஃப் இஸ் கண்டினியூஸ் அண்டு க்ளோஸ்டு மேப் இருந்தாலும் என்ன சொல்லலாம், அதை வந்து ஹோமியோமார்பிசம்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துடக்கூடாது. ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் நம்ம சொல்லணும். ஓகே, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ப்ளஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அது ஹோமியோமார்பிசம் சொல்லலாம். அதே மாதிரி பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ப்ளஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் ஹோமியோமார்பிசம் சொல்லலாம். அல்லது ஹோமியோமார்பிசம் இருந்தால் இது ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்கிறது. ரைட்டுங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டின்னா என்னதுன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே குரூப் தியரியில் படிச்சிருப்போம். ஒரு குரூப் அதாவது அதோட சப்செட்டு. ஓகே, அது சப்செட்டுக்கு ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, சூப்பர் செட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி அது சப் ஸ்ட்ரக்சருக்கு இருந்தால் ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, அதோட சப் ஸ்ட்ரக்சருக்கு அதே ப்ராப்பர்ட்டி இருக்குது. சூப்பர் செட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி அல்ஜிப்ரிக்கிலேயோ ஜாமெட்ரிக்கிலேயோ ஏதோ ஒன்று. சரிங்களா, அதே ப்ராப்பர்ட்டி என்னது அதோட சப்செட்டுக்கு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். சரிங்களா, அதே தான் இங்கே எழுதியிருப்போம். இங்கே ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டி இன்னே டாபாலஜி சில நேரத்தில் கனெக்டடுக்கு வராது, காம்பேக்ட் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வராது ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, ரைட். இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக இது எப்படி சிம்பிளாக உங்களுக்கு புரியுதுன்னு வச்சு, ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து குரூப் தியரி சப் குரூப்பில் வரும். இப்போ வந்து ஐடென்டி எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரூப்பில் என்ன ஐடென்டி எலமெண்ட்டோ சப் குரூப்பும் அதே ஐடென்டி எலமெண்ட். ஸோ அது வந்து அப்போ அது வந்து அந்த ஐடென்டி ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா, இன்வர்ஸுக்கும் சேம் தான். பட் ரிங் தியரியில் அது வராது. ஏன்னா ரிங் தியரியில் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி வந்து என்னது அந்த ரிங்குக்கு இருக்கும். பட் அதோட சப் ரிங்குக்கு அதே அதாவது ஐடென்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா, வேறு கூட இருக்கலாம். அது வந்து ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்காது. நீங்கள் டீட்டெயிலாக ரிங் தியரி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு விஷயம். சரிங்களா, சரி பாருங்கள், டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி P is said to be hereditary property if every subspace Y of a topology space X has this property. ஓகேங்களா, ஆக்சுவலாக என்னென்னா இந்த எக்ஸுங்கில் இந்த டோபாலஜி ஸ்பேஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக அதோட ஸ்பேஸுக்கு இருந்துச்சுன்னா என்ன சொல்லிடலாம், ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா, ஓகே. இப்போ டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இது வேறு. சரிங்களா, ஹெரிட்டரி ப்ராப்பர்ட்டி வேறு, டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி வேறு. ஸோ இங்கே டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு என்னென்னா ஒரு டோபாலஜி கொடுத்தாச்சு.
ஓகேவா, ஒரு ப்ராப்பர்ட்டி இஸ் செட் டு பி டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்ல போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டின்னு தெரியாது. ஸோ கனெக்டடாக இருக்கலாம், காம்பேக்டாக இருக்கலாம், கண்டினியூட்டியாக இருக்கலாம், என்ன ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, அதை வந்து டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு எப்போ சொல்லலாம்னா, இஃப் எக்ஸ் அண்டு இந்த எக்ஸுங்கிறதுக்கும் அண்ட் இட்ஸ் ஹோமியோமார்பிக் இமேஜ் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டி. எக்ஸுக்கும் அதோட ஹோமியோமார்பிக் இமேஜ், ஸோ எஃப்க்கும் எக்ஸுக்கும் அதோட ஹோமியோமார்பிக் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுக்கும் இடையில ஓகே ஹோமியோமார்பிக் இமேஜ் ரெண்டுக்குமே என்னது சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். எக்ஸுக்கும் என்னது அதோட ஹோமியோமார்பிக் இமேஜ் அது ரெண்டுக்குமே என்னது சேம் திஸ் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லலாம், டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஹோமியோமார்பிசம் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா, அப்புறம் என்ன அர்த்தம்னா அது அதுக்கே ஹோமியோமார்பிசமாக இருக்கும். அடுத்து எஃப் ஹோமியோமார்பிக் டு ஜியாக இருந்தால் சரி ஹோமியோமார்பிசம்னா டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். ஓகேங்களா, ஆமாம், எக்ஸ் வந்து ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அதுக்கே ஹோமியோமார்பிக்ஸ் ஒத்து கொடுக்கும். அதே மாதிரி என்னது எக்ஸ் ஒய்க்கு ஹோமியோமார்பிக்காக இருந்தால் ஒய் எக்ஸுக்கு ஹோமியோமார்பிக்காக இருக்கும். அதே மாதிரி என்னது ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதான் இங்கே எழுதியிருப்போம். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோ, முக்கியமானது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ காம்போசிஷன் ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு இடையில காம்போசிஷன் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ எக்ஸ் ஒய் செட்டுக்கு மூணு டோபாலஜி ஸ்பேஸு இருக்குது. எஃப்ங்கிறது எக்ஸ் டு ஒய், ஜிங்கிறது ஒய் டு செட்டு. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் ஒய் ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்தாச்சு. அப்படி இருந்துச்சுன்னா தென் அதோட காம்போசிஷன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டு இசட் வந்து கண்டினியூஸ் ஆன் எக்ஸாக இருக்கும். ஓகேங்களா, நான் ஏற்கனவே படிச்சிருப்போம், அது இங்கே தான். சரிங்களா, கண்டினியூஸ் காம்போசிஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது பார்த்துடலாமா? டைம் ஓகே. நெக்ஸ்ட்டு வீடியோஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம போடுறோம். சரிங்களா, இது ஆக்சுவலாக இதெல்லாம் முக்கியமான ப்ராப்ளம்ஸ். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் எழுதி வச்சுருக்கிறேன், நிறைய புக்கில் இல்லாத நிறைய ரிசல்ட்லாம் இங்கே எழுதி வச்சுருக்கிறேன், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, ஓகே. ஸோ ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா, டோபாலஜி எல்லாத்துக்குமே என்னது ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு பிஜிடிஆர்பிக்கு. ஸோ கிளாஸில் சேரன்னு விருப்பப்படுறவங்க வந்து கொஞ்சம் சேர்ந்திங்கன்னா கொஞ்சம் நிறையா நோட்ஸ் கொடுப்போம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம், ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் வீடியோஸ் எடுத்து போட முடியாது. சரிங்களா, ஏன்னா நிறையா டைம் இதாகுது, இதில் 5 பைசாவும் அவ்வளோ வரமாட்டேது. சரிங்களா, ஆக்சுவலாக நீங்கள் நெட்டுக்கே இங்கே காசு போட முடியல, அந்த அளவுக்கு தான் இங்கே வருமானம் வருது. சரிங்களா, அதனால் ஸோ ஆன்லைன் கிளாஸில் சேர்றவங்க வந்து விருப்பப்பட்டிங்கன்னா சேருங்க, உங்களுக்கு எல்லா நோட்ஸும் நான் உங்களுக்கு அதில் கொடுத்துறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.